ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் குறிப்பாக நீங்கள் இந்த மாதிரியான சேனல்ஸ் மேக் பண்ணுறீங்கன்னா இனிமேல் கண்டிப்பாக இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் உங்களுடைய சேனலுக்கு பிரச்சனை வரும்னு யூடியூப் தரப்பில் இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன சேனல்ஸ்க்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேன் சேனல்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது சோசியல் மீடியாஸில் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன் பேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். யூடியூப்லேயும் அஃப்கோர்ஸ் இருக்க தான் செய்யுது. எப்பவும் போல் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா கண்டென்ட் எல்லாம் மேக் பண்ணணும். அதை தவிர ஜஸ்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட், எனக்கு சேனல்லே போனாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சா நீங்கள் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் அதில் மானிட்டைஸ் பண்ணணும், அதே மாதிரி அதில் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எப்பவும் போல் அந்த பாலிசி கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணும் அண்ட் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஓனாக மேக் பண்ணும். ஸோ அது முக்கியமானது, அதை எப்பவும் புரிஞ்சுக்கோங்க. பட் அதை தவிர பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன் சேனல்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட்டராக இருக்கட்டும், எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டராக இருக்கட்டும், எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸாக இருக்கட்டும், பொலிட்டீஷியன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் அவங்களுக்கு இருக்காங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபேன் பேஜ் அப்படிங்கிற விஷயம் நிறைய பேரால் கிரியேட் செய்யப்படும். ஸோ அதில் யூடியூப் தரப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபேன் சேனல்ஸ் கிரியேட் பண்ணுறீங்கன்னா முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் அண்ட் இனிமேல் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த் குறிப்பிட்ட டேட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதை கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸை இப்போ பார்க்கலாம். கைஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் அந்த அப்டேட், அதாவது அப்டேட்ஸ் டு யூடியூப் பாலிசிஸ் ஃபார் ஃபேன் சேனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது ரிலேட்டடான மோர் டீட்டெயில்ஸை இப்போ பார்க்கலாம். ஸோ ஹாய் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்து வி ஆர் மேக்கிங் சம் அப்டேட்ஸ் டு அவர் கைட்லைன்ஸ் ஆன் இம்பர்சனேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது இந்த ஆல்மார்ட்டம்லாம் நடக்கும் இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை தவிர்க்கிற விதமாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் சேனல்ஸில் இந்த மாதிரி சின்ன சின்ன அப்டேட்ஸ் கொண்டு வரோங்கிறத மென்ஷன் பண்ணி அண்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இஃப் யூ ஆப்ரேட் அ ஃபேன் சேனல் யூ ஹாவ் டு மேக் இட் ஆப்வியஸ் இன் யுவர் சேனல் நேம் handle that your channel doesn't represent the original creator, artist or entity. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஃபேன் சேனல் தான் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய சேனல் நேம் ஆர் ஹேண்டிலில் நீங்கள் மென்ஷன் பண்ணணும் இது ஒரு ஃபேன் சேனல். ஏன்னா பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் ஃபஸ்ட்டாக எதை பார்ப்பாங்க, ஹேண்டில் அண்ட் உங்களுடைய சேனல் நேம் தான் பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அது ஒரிஜினல் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடாது. ஒரு ஃபேன் சேனல்னால் ப்ராப்பராக ஆடியன்ஸ்க்கு புரிகிற விதமாக அதை கரெக்டாக பார்த்தீங்கன்னா கொடுக்குறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடாக தான் அப்டேட்ஸும் இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ கீழே மென்ஷன் பண்ணிக்கிறத பாருங்கள். திஸ் அப்டேட் வில் டேக் எஃபெக்ட் ஆகஸ்ட் 21, 2023 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 21 பார்த்தீங்கன்னா 2023 இந்த அப்டேட் நடைமுறைக்கு வரும் அண்ட் பார்த்தீங்கன்னா இஷ்யூஸ் இருந்தால் கண்டிப்பாக அது ரிலேட்டடான ஆக்ஷன்ஸும் எடுக்கப்படும், அது ரிலேட்டடாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதே சமயம் ஃபார் எக்ஸாம்பிள் சேனல் கிளைமிங் டு பி அ ஃபேன் அக்கௌண்ட் பட் ஆக்சுவலி போஸ்டிங் another channels and re-uploading their content would not be allowed அப்படிங்கிற விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேன் சேனல்னால் கரெக்டாக ஃபேன் சேனல் மாதிரி இருக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபேன் சேனல்னு கொடுத்துட்டு நீங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. அதாவது அனதர் சேனல் அவங்களுடைய கண்டென்ட்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணுறது அப்படியே, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அலோட் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தோம்னா அனதர் எக்ஸாம்பிள் would be சேனல்ஸ் வித் த சேம் நேம் அண்ட் அவேட்டர் ஆர் பேனர் as another channel with the only difference being a space inserted into a name or a zero replacing an extra விஷயங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாட் அலோட் அப்படிங்கிற விஷயம் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த சேனல் மாதிரியே உங்கள் சேனலை காட்டக்கூடாது, அந்த சேனல் மாதிரியே ஒரு ரெண்டாவது சேனல் மாதிரி இப்போ 2.0 எல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் சேனல் மாதிரி அந்த ஒரு கிரியேட்டருடைய செகண்ட் சேனல் மாதிரி அதை போர்ட்ரேட் பண்ணக்கூடாது, மக்களுக்கு அந்த மாதிரி தெரியப்படுத்தக்கூடாது. அது ஒரு ஃபேன் சேனல்னால் ஃபேன் சேனலாக தான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் இதில் கரெக்டாக மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி திஸ் அப்டேட் வில் ஹெல்ப் ஜென்யூன் ஃபேன் சேனல்ஸ் அப்படிங்கிற விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ஜென்யூனான ஃபேன் சேனல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதாகவும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த இம்பர்சனேஷன் பண்ணுறாங்க இல்லையா, அதாவது அந்த அந்த கிரியேட்டர் மாதிரியோ இல்லை அந்த கிரியேட்டரோட அனதர் சேனல் மாதிரியோ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சேனலை ஷோ பண்ணுறாங்க இல்லையா, அதை தவிர்க்கிற விதமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த இந்த ஒரு அப்டேட் மூலிமா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதே சமயம் பார்த்தீங்கன்னா இதில் குறிப்பிட்டு ஃபேவரட் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் பாப்புலர் ஃபேஸஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஃபேன் சேனல்ஸ் க்ரியேட் பண்ணாலும் இந்த ஒரு சில விஷயங்கள் முக்கியமாக எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் அது தவறு தானே. லைக் பார்த்தீங்கன்னா ஒரு பாப்புலர் ஃபேஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க அந்த மாதிரி சோசியல் மீடியாஸில் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட அவங்கள மாதிரியே பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் பண்ணி இது நான் தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா
லைக் ஆள்மாறாட்டம் பண்ணுற விஷயம் வந்து கண்டிப்பாக கரெக்டான விஷயம் கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை தடுத்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கிரியேட்டர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற விதமாகவும் அண்ட் ஃபேன் சேனல்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற விதமாகவும் அவங்கள வந்து கரெக்டாக கொண்டு போகிற விதமாகவும் இந்த அப்டேட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்டேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த் 21 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் வேற பார்த்துக்கோங்க. ஸோ இது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ ஓவரால் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ கைஸ் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். லைவாக உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் வீடியோ வந்து ஷோ பண்ணியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இது எல்லாத்தையும் நோட் பண்ணி ப்ராப்பராக வந்து சேனல்ஸ் வந்து ரன் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி ஃபேன் சேனல்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும். ஸோ இந்த ஒரு வீடியோ அதுக்காக தான் கேஸ் மேக் பண்ணால் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே மஸ்ட் கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ஃபில் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபைனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி அலாம் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிறது மேலே வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருங்க கைஸ். அதுதான் கைஸ் ஒரு வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பை சி யூ. ஸ்டால் நல்ல வீடியோ சந்திப்போம்.